நாளைக்கு 2024 to 2025க்கான யூனியன் பட்ஜெட்டை ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட பட்ஜெட் வந்து எந்தெந்த மாதிரியான செக்டார்ஸ்க்கெல்லாம் வந்து இம்பாக்ட் கொடுக்கும், ஸோ எந்தெந்த மாதிரியான செக்டார்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒரு சின்ன ஒரு ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட பட்ஜெட்டை வந்து ஃபோக்கஸே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கண்ட்ரியோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இவங்களோட பட்ஜெட் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2047 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரி வந்து சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 100வது இயர்னு சொல்லலாம். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரி வந்து பெருசாக நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்க ஒரு கண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட விஷன் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட கண்ட்ரியோட ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 5.8 இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்து 4.6க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து இவங்க ஒரு டார்கெட்டாக வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ வெளியிட போகிற பட்ஜெட் மூலமா 5.1% வந்து கொண்டு வருவோம். நாங்கள் வந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5.8லேருந்து 5.1க்கு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, அவங்களோட பட்ஜெட் வந்து எந்தெந்த மாதிரியான செக்டார்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்க போகுது, ஸோ எந்தெந்த மாதிரியான செக்டார்ஸ் எல்லாம் பூஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். நம்ம எப்போதுமே எதிர்பார்க்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட செக்டார்ஸ் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறையா வந்து இவங்களோட பட்ஜெட் வந்து அதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சரி, ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸோட ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பூம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக வேணும் அப்படின்னா ஸ்டீல்ஸு, சிமெண்ட்டு, ஸோ இந்த மாதிரியான உபகரணங்களை கொண்டு தான் நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரியான செக்டார்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகும். அது மூலிமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணியிருக்க கம்பெனிஸு, ஸோ அவங்களோட ஸ்டாக்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே போய்கிட்டே இருக்கும். அவங்களோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும். அடுத்ததாக நம்ம பெருசாக எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் எப்படி இவங்களோட பட்ஜெட் வந்து இம்பாக்ட் கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாஸை வந்து நல்லா வளர வைக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சால் தான் நம்மளோட கண்ட்ரி நல்லா வளரும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரை எப்படி டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து நியூ டெக்னாலஜிஸை வந்து வெறும் மானியம் இந்த மாதிரியான இது கொடுத்து அவங்க கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க மானியம் கொடுக்கறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறையா வந்து அக்ரிகல்ச்சரை வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மோட்டார்ஸு, ஸோ இந்த டிராக்டர்ஸு இந்த மாதிரியான செக்டார்ஸோட ஸ்டாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்குன்னு வந்து தனி ஒரு ஃபண்டு ஒதுக்கி அவங்க அதை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட பாதுகாப்பை உறுதி செய்கிறது வந்து டிஃபென்ஸ் தான். ஸோ நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா டிஃபென்ஸோட வளர்ச்சியை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். அதில் வந்து இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரயில்வே செக்டார்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்லைன்ஸோட ஸ்டாக்ஸும் வந்து பெருசாகும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் வந்து இவங்களோட பட்ஜெட் வந்து பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரயில்வேஸை கம்பேர் பண்ணும்போது ஏர்லைன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரேஞ்சுக்கு போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரயில்வேஸுக்கான டிக்கெட்டுக்கும் ஏர்லைன்ஸுக்கான டிக்கெட்டுக்கும் பெரிய கேப்பு கிடையாது. ஸோ ஒரு மைனர் கேப்பு தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா டைமும் குறையுது. ஸோ அவங்களுக்கான காஸ்ட்டு அதிகமாக கொடுத்தாலும் பட் டைம் சேவ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி ஏர்லைன்ஸோட ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இவங்களோட பட்ஜெட்டு. அடுத்ததாக ஃபினான்ஸ் செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்கப்படுது. எது மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ டேக்ஸ் பெனிஃபிட்டு, லோன்ஸு, இந்த மாதிரி மானியம்ஸ் எல்லாம் கொடுக்கறது மூலிமா ஃபினான்ஸ் செக்டார்ஸோட ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதனால டேக்ஸ் பெனிஃபிட் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்எம்ஜிஜி ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும். ஸோ மக்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வந்துருச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறையா பொருட்கள் வாங்குறது, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் வந்து வாங்குறதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது எல்லாமே நம்மளோட எதிர்பார்ப்பு தான். ஸோ இந்த எதிர்பார்ப்பு ஃப்யூச்சரில் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாருமே வந்து பட்ஜெட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி அவனுக்கு இப்படி தாண்டா பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுங்கள்.